ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருந்து என்றென்றும் நம்மை காண்கிறார். சமாதானமாய் இருப்போம். எரேமியா 40ஆம் அதிகாரம் 1 முதல் 16 வசனங்கள் வரை. நாம் கர்த்தரை தேடினால் கர்த்தருடைய வேத வசனங்களை படித்துக் கொள்ளும் போது, தினந்தோறும் படிக்கும் பொழுது உண்மைக்கும் பொய்யுக்கும் உள்ள வித்தியாசத்தையும் நல்லோர் தீயோர் யார் என்பதையும் நம்மால் சுலபமாய் புரிந்து கொள்ள முடியும். அதை நாம் தெரிந்து கொள்ளும் வல்லமை நமக்கு கொடுக்கப்படும். கர்த்தருடைய வசனம் நமக்கு அதை போதிக்கும். அதை குறித்து இந்த வேத பகுதியில் பார்க்கலாம். இந்த வேத பகுதி சுமார் 2400 வருடங்களுக்கு முன்பாக எரேமியா தீர்க்கதரிசியின் காலத்தில் நடைபெற்ற சம்பவங்களை நமக்கு கொடுக்கிறது. இன்றைய நாட்களில் நம் வாழ்க்கைக்கு தேவையான ஆலோசனைகளையும் கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை புரிந்து கொண்டு நாம் கீழ்ப்படிந்து நடப்பதற்கு பல காரியங்களை தெரிவிக்கும்படியாகவும் இந்த வேத பகுதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலர்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகும் காலத்தில் நெபுசராதான் என்னும் காவல் சேனாதிபதி இஸ்ரவேலர்களை விலங்கிட்டு சிறைப்பிடித்துக் கொண்டிருக்கிறார். அந்த சமயத்தில் எரேமியாவும் சிறைப்பிடிக்கப்பட்டு இருந்தார். அப்பொழுது அவரை நேபுசராதான் அழைத்து, பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் சொன்னபடியே அவர் அழைத்து எரேமியா தீர்க்கதரிசிக்கு இரக்கம் காட்டுவதற்காகவும் அவரை காப்பாற்றுவதற்கும் முயற்சி செய்கிறார். கர்த்தருடைய மகா பெரிய கிருபையும் தயவும் எரேமியாவுக்கு கிடைத்ததினால் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கிறது. அவ்வளவு நாட்கள் எரேமியா துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருந்த பொழுதும், இப்பொழுது எல்லோரும் சிறைப்பிடிக்கப்பட்டு போகும் நேரத்தில் எரேமியாவுக்கு விடுதலை கிடைக்கிறது. இந்த சமயத்தில் விலங்கிடப்பட்டிருந்த எரேமியா தீர்க்கதரிசியை ராமாவிலிருந்து காவல் சேனாதிபதி நேபுசராதான் விடுதலையாக்கி அனுப்பி விடுகிறார். எரேமியா போய்விட்டார். அதாவது ஜெயிலில் இருந்து விடுதலையாக்கப்பட்டார். எரேமியா போய்விட்டார். அதன் பின்பு கர்த்தருடைய வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசிக்கு உண்டாகிறது. அதாவது சிறையிருப்பிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு எரேமியா வெளியே போய்விட்டார். போன பின்பு காவல் சேனாதிபதி மீண்டுமாக எரேமியாவை அழைப்பிக்கிறார். அழைப்பித்து அவருடன் பேசுகிறார். அதாவது கர்த்தர் சொன்னபடியே நடந்தது என்று நேபுசரார் எரேமியாவினிடத்தில் சொல்லுகிறார். இந்த இடத்திற்கு, எருசலேம் நகரத்திற்கும் யூதா தேசத்திற்கும் இந்த தீங்கு வரும் என்று கர்த்தர் ஏற்கனவே சொல்லி இருந்தார். சொன்னபடியே அது வந்துவிட்டது, நிறைவேறிற்று. நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாய், அதாவது யூதர்களும் எருசலேம் நகரத்தாரும் கர்த்தருக்கு விரோதமாய் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல், அவருடைய வார்த்தையை கேட்காமல் மீறி மீறி நடந்ததினால் இப்படிப்பட்ட சம்பவம் உங்களுக்கு நேரிட்டது. இப்படிப்பட்ட தீங்கு வந்தது. கர்த்தர் எப்படி சொன்னாரோ, நீங்கள் திருந்தாவிட்டால் இப்படி உங்களுக்கு தீங்கு வரும் என்று கர்த்தர் சொன்னாரோ, அதன்படியே தீங்கு வந்து விட்டது. கர்த்தர் சொன்னபடியே செய்தார் என்று நேபுசரா என்னும் பாபிலோனின் காவல் சேனாதிபதி சொல்லுகிறார் எரேமியாவினிடத்தில். இப்போது உன் கைகளில் இருந்த விலங்குகளை எல்லாம் நான் நீக்கிவிட்டேன், உன்னை விடுதலை ஆக்கி விட்டேன். பாபிலோனின் சேனாதிபதி எரேமியாவினிடத்தில் சொல்லுகிறார், நான் உன்னை விடுதலை ஆக்கி விட்டேன், நீ விடுதலையாய் இருக்கிறாய். என்னோடு கூட பாபிலோனுக்கு வர விருப்பமாயிருந்தால் நீ என்னோடு கூட வா, நான் உன்னை பார்த்து கொள்கிறேன் என்று காவல் சேனாதிபதி நேபுசராதான் எரேமியாவிடம் சொல்லுகிறார். அப்படி நீ என்னோடு வந்தால் நான் உன்னை பத்திரமாய் பார்த்து கொள்வேன் என்று சொல்லுகிறார். அப்படி என்னோடு வருவது உமக்கு நன்றாய் தோன்றவில்லை என்றால், உமக்கு வர விருப்பம் இல்லை என்றால், போகக்கூடாது என்று நீ நினைத்தால், இந்த தேசம் முழுவதும், எருசலேம் முழுவதும் உமக்கு முன்பாக இருக்கிறது. எங்கு வேண்டுமென்றாலும் நீர் போய் எந்த இடத்தில் தங்கினால் நன்றாய் இருக்கும், செம்மையா இருக்கும் என்று உமக்கு தோன்றுகிறதோ அந்த இடத்தில் நீர் போய் தங்கிக் கொள்ளும் என்று காவல் சேனாதிபதி எரேமியாவினிடத்தில் சொல்லுகிறார். இப்படி சொல்லும் போது எரேமியா இன்னும் புறப்பட்டு போகவில்லை. அதற்கு முன்பாகவே நேபுசரா
கெதலியா என்னும் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு அந்த மனிதனிடத்தில் எரேமியாவை ஒப்படைக்கிறார். கெதலியாவே, இந்த மனிதனை நீ பார்த்துக்கொள், எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்துக்கொள் என்று சொல்லுகிறார் காவல் சேனாதிபதி. அதாவது நேபுசரா காவல் சேனாதிபதி எரேமியாவை அழைத்து எங்கு வேண்டும் என்றாலும் போயிருங்கள் என்று சொல்லுகிறார். அப்படி அவர் போவதற்கு முன்பாக இன்னொரு ஆலோசனையையும் சொல்லுகிறார். அதாவது கெதலியாவின் இடத்திற்கு போய் அவரோடு கூட நீர் இருந்து தங்கி கொண்டு இரும் என்று சொல்லுகிறார். அவரோடு கூட உதவிக்கு கெதலியா இருக்கிறார், அவரோடு கூட போய் இருந்து நீர் பாதுகாப்பாய் ஏறும் சொல்லுகிறார். இப்படி கெதலியாவின் இடத்தில் போய் தங்கியிரு என்று சொல்லி போகும் செலவுக்கு தேவையான பணத்தையும் பல வெகுமதிகளையும் அன்பளிப்புகளையும் கொடுத்து அனுப்புகிறார் பாபிலோனின் சேனாதிபதி. அதன்படியே எரேமியா தீர்க்கதரிசி மிஸ்பாவில் இருந்த கெதலியாவின் இடத்திற்கு போய் அங்கே ஜனங்களுக்குள் அகிகாமின் குமாரனாகிய கெதலியாவோடு கூட ஜனங்களுக்குள்ளே அவர் அங்கேயே குடியிருந்தார், அங்கேயே தங்கி கொண்டார். இப்படி இருக்கும்போது கெதலியாவை பாபிலோனின் ராஜா அதிகாரி ஆக்கிவிட்டார். யூதா தேசத்தில் மிச்சம் இருந்தவர்களுக்குள்ளே இவர் இப்படியாக மிச்சமாய் இருந்தவர்களுக்குள்ளே ராஜாவை ஏற்படுத்தி விட்டார். பாபிலோன் ராஜா கெதலியாவை ராஜாவாக்கி விட்டார் என்று செய்தி பரவுகிறது. தேசத்திலிருந்து சிறைப்பிடித்து கொண்டு போகப்படாத ஏழைகளையும் பெண்களையும் குழந்தைகளையும் தேசத்தை விசாரிக்கும்படியாக ஏற்படுத்தினார் என்றும் இராணுவ சேர்வைக்காரரும் அவர்களுடைய மனுஷரும் கேட்ட பொழுது, அதாவது அங்கிருந்த இராணுவ வீரரை சார்ந்தவர்கள், அதாவது இராணுவத்தை சேர்ந்தவர்கள், அரண்மனையில் இருந்தவர்கள், பெரியோர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அதிகாரம் வகித்தவர்கள், அவர்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டு இங்கு நடப்பதை பார்த்து இதை கேள்விப்பட்ட இராணுவ வீரர்கள் எல்லாரும் சேர்ந்து கொண்டு கெதலியாவின் இடத்திற்கு, யூதா தேசத்தில் இருந்த கெதலியாவின் இடத்திற்கு வருகிறார்கள். ஒரு 6 பேர் சேர்ந்து கொண்டு மற்ற ஜனங்களோடு சேர்ந்து பெரியோர்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டு கெதலியாவை அதிகாரியாக்கி விட்டார் ராஜா என்று அவர்களிடத்திற்கு வருகிறார். இவர்கள் எல்லாம் பாபிலோன் ராஜாவுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருந்தவர்கள். இவர்கள் எல்லாம் கெதலியாவின் இடத்திற்கு வந்தபோது கெதலியா சொல்லுகிறார், பாபிலோன் ராஜாவுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்திருங்கள், அவருக்கு பயப்பட வேண்டாம். நீங்கள் அவருக்கு கீழ்ப்படிந்து நடந்து கொண்டால் உங்களுக்கு எந்த தீமையும் வராது. கர்த்தருடைய ஆலோசனையும் அதுதான். உங்கள் எதிரிக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து போய்விடுங்கள் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார் ஏற்கனவே தீர்க்க தரிசனங்கள் மூலமாக. அதனால் அப்படி செய்யுங்கள் என்று கெதலியா ஆலோசனை கொடுக்கிறார். யூதாவில் இருந்த இராணுவ வீரர்கள் மிஞ்சி இருந்தவர்களுக்கு, ஒளிந்து கொண்டு பல இடங்களில் பதுங்கி இருந்திருப்பார்கள் அல்லவா, தப்பித்துக் கொண்டவர்கள், அவர்களுக்கு அப்படி நீங்கள் பாபிலோன் ராஜாவை சேவித்தால், பாபிலோன் ராஜாவுக்கு கீழ்ப்படிந்து அடங்கி நடந்தால் உங்களுக்கு நன்மை உண்டாகும். இது கர்த்தருடைய ஆலோசனை, இப்படியே செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். கெதலியா சொல்லுகிறார், நான் இங்கேயே இருக்கிறேன், நான் மிஸ்பாவிலே குடியிருக்கிறேன். அங்கிருந்து பாபிலோனிலிருந்து வருகிற ராஜாவுக்கு சேவை செய்யும்படி, அவருடைய வேலையை செய்யும்படி நான் மிஸ்பாவிலே இருக்கிறேன் என்று கெதலியா சொல்லுகிறார். நீங்கள் போய், அதாவது திராட்சை பழ ரசங்களை பிழிந்து சேர்த்து வைத்து, திராட்சை பழங்களை சேர்த்து வைத்து விவசாயம் செய்யுங்கள். திராட்சை ரசமும் தானியங்களும் விளைவித்து நீங்கள் சேர்த்து வையுங்கள், உங்கள் வேலையை நீங்கள் போய் பாருங்கள் என்று கெதலியா சொல்லுகிறார். அவரை தேடி வந்த இராணுவ வீரர்களுக்கு, யூதாவின் இராணுவ வீரர்கள் மிஞ்சி இருந்தவர்கள், எதிரிகளிடமிருந்து தப்பித்துக் கொண்டவர்கள் வந்தார்கள். அவர்களிடத்திற்கு சொல்லுகிறார். இப்படி கெதலியா சொன்னபோது மோவாபிலும் அம்மோன் புத்திரரிலும் ஏதோமிலும் இருந்து மற்றும் பல தேசங்களில் இருந்தும் வந்த சகல தேசங்களில் இருந்தும் யூதர்கள் புறப்பட்டு வந்தார்கள். அவர்களோடு கூட யூதாவில் பாபிலோன் ராஜா மீதியாய் விட்டு வைத்து போன இஸ்ரவேலர்கள், யூதா தேசத்தின் ஜனங்கள் இருக்கிறார்கள் அல்லவா, மீதியானவர்கள், ஏழைகளை விட்டு வைத்து போனார்கள் அல்லவா பாபிலோனியர்கள், அவர்களும் எல்லோரும் சேர்ந்து கொண்டார்கள் யூதர்கள்.
இவர்கள் எல்லோருக்கும் அதிகாரியாக கெமலியா இருந்தார். எரேமியாவை பாதுகாத்து வரும் கெமலியா. எல்லா யூதரும் துரத்தி விடப்பட்டு எல்லா இடங்களிலும் சிதறி போயிருந்த மற்ற தேசங்களில் சிதறியிருந்த எல்லா யூதர்களும் சேர்ந்து வந்து கெதலியாவின் இடத்தில் மிஸ்பாவுக்கு வந்து அங்கு அவரோடு தங்கி திராட்சரசத்தையும் பழங்களையும் மிகுதியாய் சேர்த்து வைத்தார்கள். இப்படியாக யூதர்கள் ஒன்று கூடி வந்தார்கள். அப்பொழுது யூதர்களின் இராணுவ வீரர்களாய் இருந்தவர்களும் எல்லோரும் சேர்ந்து கொண்டார்கள் யோகனான் என்பவரோடு. யோகனான் என்ற மனிதனோடு யூதரோடு அங்கிருந்த இராணுவ சேவைக்காரர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நேராக கெதலியாவினிடத்தில் வருகிறார்கள். அங்கு அவரிடம் வந்து கெதலியாதான் யூதாவை அப்பொழுது அதிகாரம் செய்து கொண்டிருக்கிறார். ஒன்று சேர்ந்து வந்து கெதலியாவினிடத்தில் ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள். அதாவது, உம்மை கொன்று போடும்படிக்கு இஸ்மவேல் என்னும் ஒரு மனிதனை அம்மோன் புத்திரரின் ராஜா பாலேஸ் என்பவன் உம்மை அழிக்க, உம்மை கொன்று போட இஸ்மவேலை உம்மிடத்தில் அனுப்பியிருக்கிறான். அதனால் நீர் எச்சரிக்கையாயிரும் என்று சொல்லுகிறார்கள். யூதர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்து சொல்லுகிறார்கள், உம்முடைய உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் கெதலியாவினிடத்தில். ஆனால் அவர்கள் சொன்னதை கெதலியா நம்பவில்லை. அவர்கள் உண்மையான செய்தியை தான் கொண்டு வந்து சொல்லுகிறார்கள். ஆனால் அதை கெதலியா நம்பவில்லை. இஸ்மவேலை நம்பி அவன் துரோகி அல்ல, நல்லவன் என்று நம்பி விடுகிறார் கெதலியா. இப்படி இருக்கும்போது யோகனான் என்கிற அந்த செய்தியை கொண்டு வந்த அந்த மனிதன் ரகசியமாய் கெதலியாவை அழைத்து கொண்டு போய் அவரிடம் பேசுகிறார். ரகசியமாய் பேசுகிறார் தனிமையில். அதாவது, நீர் ஒரு வார்த்தை சொல்லும், நான் இஸ்மவேலை கொன்று போடுகிறேன். உம்மை உயிரை வாங்க, உம்மை கொன்று போட அவன் திட்டமிட்டு இருக்கிறான். நான் அவனை கொன்று போடுகிறேன், நீ சொல்லும் என்று யோகனான் கெதலியாவினிடத்தில் கேட்கிறார். உம்மை கொன்று போட்டு உம்மோடு கூட சேர்ந்திருக்கிற எல்லா யூதர்களையும் சிதறி போக பண்ணவும், மிச்சம் இருப்பவர்களை அழித்து போடவும் கொன்று போடவும் அவன் வந்திருக்கிறான். இப்படியே நடக்க வேண்டும். நீர் கட்டளை கொடுத்தால் உடனே நான் இஸ்மவேலை கொன்று போடுகிறேன் என்று யோகனான் கெதலியாவினிடத்தில் கேட்கிறார். ஆனால் கெதலியா யோகனானை நம்பவில்லை. அவர் சொன்ன வார்த்தைகளை நம்பவில்லை. நீ அப்படி இஸ்மவேலை கொன்று போடாதே, நீ பொய் சொல்லுகிறாய். இஸ்மவேல் நல்லவர், அவரை பற்றி நீ தவறாக பொய் சொல்லுகிறாய். நீ அப்படி செய்யாதே என்று கெதலியா தடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இப்படி பல நேரங்களில் நடக்கிறது. அதாவது, நாம் தவறு செய்கிறோம், தவறாய் புரிந்து கொள்கிறோம். நல்லோர்களை தீயவர்கள் என்றும் தீயவர்களை நல்லோர்கள் என்றும் நம்பி ஏமாந்து போகிறோம். இதற்கு காரணம் அறியாமைதான் காரணம். அறியாமை எங்கு இருக்கிறதோ அங்கு பொல்லாதவனின் செயல் இருக்கிறது, அவன் ஆளுகை இருக்கிறது என்று பொருள். ஞானம் எங்கு இருக்கிறதோ அங்கு பரிசுத்த ஆவியானவர் ஆண்டு கொண்டிருக்கிறார் என்று பொருள். வேத தியானத்திலும் ஜெபத்திலும் நாம் நிலைத்திருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருப்பதினால் நன்மை தீமை என்ன என்று நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும், உண்மையை தெரிந்து கொள்ள முடியும். கெதலியாவிடத்தில் சொல்லப்பட்ட உண்மையை அவரால் நம்ப முடியவில்லை. காரணம், ஆவியானவரால் வழிநடத்தப்படவில்லை. நாம் கர்த்தருடைய ஆவியானவரால் வழி நடத்தப்படும் போது நாம் தெளிவானவர்களாய், வெளிச்சத்தில் நடக்கிறவர்களாய் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள முடியும். எது நன்மை, எது தீமை, யார் நல்லவர்கள், யார் கெட்டவர்கள், உண்மையை யார் சொல்லுகிறார், யார் பொய் சொல்லுகிறார் என்று நம்மால் சரியாய் நிதானித்துக் கொள்ள முடியும். இப்படிப்பட்ட வரம் ஞானமாய் இருக்கிறது, விவேகமாய் இருக்கிறது. இதை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தி விடுவார். அதனால் நாம் சுலபமாக நம் வாழ்க்கையில் எந்த தவறும் செய்யாமல் நாம் வாழலாம். ஆனால் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் வேத தியானத்திலும் ஜெபத்திலும் நாம் தரித்திருக்காத போது கண்கள் மூடப்பட்டவர்களை போல நாம் இருக்கிறோம். கண்ணை கட்டிக்கொண்டு நடக்கிறவர்களை போல இருக்கிறோம். அப்பொழுது நமக்கு பார்வை இருந்தாலும் கண்ணை கட்டி கொண்டு விட்டால், துணியினால் கண்ணை கட்டி விட்டால் நமக்கு பார்வை இருக்கிறது, கண்கள் நன்றாக தான் இருக்கிறது. ஆனால் துணியினால் கட்டப்பட்டிருக்கிறது. இப்போது நமக்கு முன்பாக இருப்பது ஏதாவது தெரியுமா? நிச்சயமாய் தெரியாது.
கண் பார்வை இல்லாதவர்களைப் போலதான் நாம் தடுமாறி திரிவோம். அது போல பார்வையற்றவர்களைப் போல்தான் நாம் தடுமாறிக் கொண்டிருப்போம். அது போல நாமும் நம் கண்களை மூடிக்கொள்ளக் கூடாது. நாம் திறந்து வைத்திருக்க வேண்டும். ஞானத்திற்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகளை கைக்கொள்வதிலும் அதை கடைபிடித்து நடப்பதிலும் முக்கியமாய் நாம் கொண்டு வாழ்ந்தால் நிச்சயம் நாம் எந்தவித சோதனைக்கும் உட்படாமல் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள முடியும். கர்த்தர் பெரியவர், அவர் மிகவும் நல்லவர், அவர் அன்பு பெரியது, அவர் நம்மேல் காட்டும் இரக்கமும் பெரியது. அதை புரிந்து கொண்டு நடப்போம். உண்மைக்கும் பொய்யுக்கும் உள்ள வித்தியாசத்தை கர்த்தரால் நமக்கு வெளிப்படுத்த முடியும். நம் கர்த்தரோடு இணைந்திருந்தால் அதை கண்டுபிடித்துக் கொண்டு நம் வாழ்க்கையில் வருகிற நல்லோர்களையும் தீயோர்களையும் அடையாளப்படுத்திக் கொள்ளலாம். யார் பொய் சொன்னாலும் நாம் ஏமாற மாட்டோம். உண்மையை பேசினாலும் அதை ஏற்றுக்கொள்வோம். அப்படிப்பட்ட வல்லமை கர்த்தர் நமக்கு தருகிறார். அதற்கு நாம் கர்த்தரோடு எப்போதும் இணைந்திருக்க முடியும். கர்த்தரோடு இணைந்திருக்கும் பொழுது நம் வாழ்க்கையில் எதுவும் இடராது. கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவோம். உலக இச்சைகளை மறப்போம். வெளிச்சத்தில் நடப்பவர்களாக வேத வசனத்தை தியானிப்போம். தினந்தோறும் ஒரு நாளை 4-5 அதிகாரங்கள் படித்தால் கூட ஒரு வருடத்தில் ஆதியாகமம் முதல் வேதாகமம் முழுவதும் முதல் பக்கத்திலிருந்து கடைசி பக்கம் வரை படித்து விடலாம். அதனால் வருடத்தில் ஒரு முறையாவது வேதாகமத்தை முழுமையாய் படிக்க வேண்டும். தொடர்ச்சியாய் படிக்க வேண்டும். எதையும் விடாமல் படிக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தருடைய வல்லமை நமக்குள் வரும். நம் கண்கள் திறக்கப்படும். நன்மை எது, தீமை எது, பொய் எது, உண்மை எது என்று நம்மால் சுலபமாய் புரிந்து கொள்ள முடியும். நமக்கு அந்த ஞானத்தையும் விவேகத்தையும் கர்த்தர் தருவார். அதனால் கர்த்தருக்கு பிரியமாய் நடப்போம். கர்த்தருடைய வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டு நம் வாழ்க்கையில் சரியாய் வாழ்வோம். இருளில் தடவி தெரியாமல் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவோம். மாரநாதா.